சிவராத்திரியில் கிட்டத்தட்ட 64 வகை இருக்குது. இந்த 64 எங்கே வந்தோன்னா 64 கலைகள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, 64 உபச்சாரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இதோட சேரும். அன்னைக்கு நம்மளோட டிவைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகி அந்த ஆசீர்வாதத்தை அன்னைக்கு சிவனும் அம்பிகையும் சேர்ந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா. அப்பேற்பட்ட அந்த நாளில் நிறைய நம்மளோட மூதாதையர்கள்லாம் அந்த கிரியா கூட கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரியாவை பண்ணும்போது நேச்சுரலி நம்ம சிவனை நம்ம கண்ணால் பார்க்கலாம். சிவா அப்படின்னா எல்லா வித இக சௌக்கியங்களும் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. சிவா அப்படின்னாலே உனக்கு வேணுங்கிறது எல்லாம் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய மந்திரம்னு சொல்லலாம். அதை பெயர்பட்ட ஒரு மந்திரம் அது. விஷ்ணு போய் சிவனோட காலை பிடிச்சி விட்றார். காலை பிடிச்ச உடனே குனிஞ்சு விடுறார். அப்போ முடியும் தெரிஞ்சு விடுறது, நான் அடிய முடியும் பார்த்துட்டேனே அப்படிங்கிறார். அந்த நாள் சிவராத்திரி. ஒரு முயற்சி நம்ம பண்ணால் நிச்சயமாக அந்த சிவனே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நாள். நம்ம இப்போ சிவராத்திரி நம்ம 6 to 8 வச்சுருக்கோம். அதே 26ஆம் தேதி February 26ஆம் தேதி ஒரு ஆன்லைன் செஷனில் சாயந்தரம் 6லிருந்து 8 மணி முதல் காலம்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஒரு தியானமும் ஒரு மகா பெரிய மந்திரமும் அப்பேற்பட்ட ஒரு மகா மந்திர ஜபத்தையும் கிரியாவையும் பண்ணும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்கறதுக்கு அன்றைய நாள் சிவனும் சக்தியும் தயாராக இருக்காங்க. வணக்கம். ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோ ரெக்கியாத்தர் கிராண்ட் மாஸ்டர் சுதாகுமார் அவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட மகா சிவராத்திரி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மேம், சிவராத்திரி மாசமே சிவராத்திரி வருது. ஆனா இந்த மாசம் வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? மாசம் மொத்தம் சிவராத்திரி வரல. சிவராத்திரி இன்னும் 5 வகையில் இருக்கு. மாச சிவராத்திரி நீங்கள் சொல்கிறது, அதாவது மாதம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்தசி, தேய்பிறை சதுர்தசி, இது ரெண்டுமே சிவராத்திரின்னு சொல்லுவோம். இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. யோக சிவராத்திரின்னு ஒரு வெரைட்டி இருக்குது, பக்ஷ சிவராத்திரின்னு ஒன்று இருக்குது, மாசி சிவராத்திரி இப்போ நம்ம கொண்டாட போகிறோம் இல்லையா. மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு முதல் நாளான சதுர்தசி அன்னைக்கு கொண்டாடப்படக்கூடியது மகா சிவராத்திரி. இப்படி சிவராத்திரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாலே பக்ஷ சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மாச சிவராத்திரி, இது எல்லாம் தாண்டி இன்னொரு சிவராத்திரியும் இருக்குது, நித்திய சிவராத்திரின்னு ஒன்று பேர். இந்த மாதிரி சிவராத்திரிகளில் 5 வெரைட்டி இருக்குது. அதில் யோக சிவராத்திரியில் 4 வெரைட்டி இருக்குது. இது எல்லாமே கஸ்டமைஸ்டு. இந்த கிழமையில் இந்த பட்சத்தில், அதாவது ராத்திரியில் அர்த்தஜாமம்னு சொல்லப்படக்கூடிய காலத்தில், முடியக்கூடிய காலத்தில் 2 மணி நேரம் ஒரு சிவராத்திரி வரும், 15 நிமிஷமே வரும் ஒரு சிவராத்திரி. இதில் யோக சிவராத்திரிகளில் டிஸ்கிரிமினேட் பண்ணி இந்த காலத்தில், இந்த நட்சத்திரத்தில், இந்த திதி அதுவும் அந்த காலத்தில் அந்த சாயந்தரம் ராத்திரி 6 மணிலேருந்து கார்த்தால 6 மணிக்குள்ளே ஒரு பர்டிகுலர் பீரியட், கார்த்தால உஷத் காலம் சொல்கிறோம்ல, 3:30 to 5:30, அதுக்குள்ளே 15 நிமிஷம் 2.5 மணி நேரம் இப்படி இருக்கக்கூடிய சிவராத்திரிகள்லாம் இருக்குது. இது தவிர பக்ஷ சிவராத்திரி, தை மாதம் ஒரு பட்சம் ஃபுல்லாக சிவராத்திரி கொண்டாடி அந்த பௌர்ணமி அன்னைக்கு விரதம் முடிக்கிறது ஒரு சிவராத்திரி இருக்குது. இப்படி சிவராத்திரியில் கிட்டத்தட்ட 64 வகை இருக்குது. இந்த 64 எங்கே வந்தோன்னா 64 கலைகள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, 64 உபச்சாரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இதோட சேரும். இதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப நாழியாகும். நம்ம சிவராத்திரின்னு இத்தனை வகை உண்டு. இதில் மகா சிவராத்திரின்னு ஏன் இந்த மாசி மாதத்தை கொண்டாடுறோம் அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, மார்கழி மாதங்கிறது தேவர்களுடைய உஷத்காலமாக சூரியன் 2 கட்டம் தாண்டி தனுர் ராசியில் நிற்கக்கூடிய காலம்னு. அடுத்தது தை மாதம். தை அமாவாசை பார்த்திங்கன்னா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, தை அமாவாசை நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்தாலும் அந்தந்த ஊரில் யாராவது ஒரு கைடு, ஒருத்தர், ஒரு ப்ரொஃபஸி, யாராவது ஒரு வாத்தியார் அந்த மாதிரி கூப்பிட்டு போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வர்றது நம்ம எல்லாருக்கும் பழக்கம். ஸோ மார்கழிக்கு அடுத்து வர தை அமாவாசையில் டென்னி காஸ்ட் தாய் தந்தை இல்லாதவர்கள் அனைவரும் போய் தித்தி கொடுத்துட்டு வருவாங்க, இல்லை வீட்லேயே படையல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தன்னை கிளென்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய ஜீன், நம்மளோட டிஎன்ஏ இருக்குல்ல, இந்த டிஎன்ஏயை கிளென்ஸ் பண்ணுறது தை மாதம். சரி, இப்போ கிளென்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாசி மாதத்தில் என்ன பண்ணுறோன்னா, இந்த சுத்தப்படுத்தப்பட்ட இடத்துக்குள்ள டிவைன் எனர்ஜியை கலெக்ட் பண்ணுறோம்.
சுத்தப்படுத்தியாச்சு. அது காலியா இருக்கு. எம்ப்டியா இருக்கிற இடத்துல அவங்களோட பிதர்களுடைய ஆசீர்வாதத்தினால நம்ம ஹெல்த்தியா இருக்கோம், ஹேப்பியா இருக்கோம், எல்லாம் இருக்கோம். இந்த அமாவாசையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, வி டேக் சதுர்தசி அன்னைக்கே இட் ஒன்ட் பி அமாவாசை. இது வந்து கரெக்டா அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு, கார்த்தால 6 மணி வரைக்கும் 6 கால பூஜை பண்ணுவாங்க எல்லா கோவில்களையும். மோஸ்ட்லி எந்த கோவிலையும் ராத்திரி பூஜை வேற எந்த நாளும் கிடையாது. இந்த ஒரு நாள் தான் உண்டு. வைகுந்த ஏகாதசிக்கு அன்னைக்கு கூட பூஜை கிடையாது. பெருமாள் 4 மணிக்கு தான் ஏழுவர். நம்ம முன்னாடியே நாள் வந்து வீட்டில் வந்து விரதம் இருப்போம். இதுதான் வழக்கம். இந்த சிவராத்திரி மட்டும் 6 கால பூஜை நடக்கும் ஒவ்வொரு சிவன் கோயிலையும். அது இத்தினூன்று இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமாக நம்ம மகாகாலேஸ்வரர்னு சொல்கிற காஷின்னு இருக்கிறவராக இருந்தாலும் சரி, இந்த சிவராத்திரியில் சாயந்தரம் 6லேருந்து 8, 8லேருந்து 10, 10லேருந்து 12, 12லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து 6ன்னு 6 2 மணி நேரமாக பிடிச்சு 12 மணி நேரமும் 6 காலம் விதமாக பூஜை. சங்கால அபிஷேகம் நடக்கும், சஹஸ்ரநாமம் நடக்கும், இந்த ருத்ரம் நடக்கும், சமகம் நடக்கும். ஒரு பூஜை ஒரு விதமாக கொண்டாடுவாங்க. அன்னைக்கு நம்மளோட டிவைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகி அந்த ஆசீர்வாதத்தை அன்னைக்கு வந்து சிவனும் அம்பிகையும் சேர்ந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா. அப்பேற்பட்ட அந்த நாளில் நம்மளால் கோவிலுக்கு போக முடியாட்டி கூட வீட்டில் உட்காந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஜப்பமும் மெடிடேஷனும் பண்ணுறதுக்கு நிறைய நம்மளோட மூதாதையர்கள்லாம் அந்த கிரியா கூட கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரியாவை பண்ணும்போது நேச்சுரலி நம்ம சிவனை நம்ம கண்ணால் பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப நிறைய பேர் கோயில் போக முடியாம இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க என்ன பண்ணலாம் உங்க வீட்ல? வீட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த 6 காலத்தில் எந்த காலம் முடியறதோ முடிஞ்ச வரைக்கும் 6 காலமுமே பண்ணலாம். ஒரு ஜப்பம், சிவனுடைய ஜப மந்திரம் எடுத்தவங்க சிவ பூஜை பண்ணலாம், அபிஷேகம் வீட்டில் லிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம், ருத்ர சமக்கம் நம்ம ரெக்கார்டில் போட்டுட்டு கேட்கலாம், கேட்டுகிட்டே இந்த அபிஷேகத்தை பண்ணலாம். நம்ம சிவாய எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரமாக இருக்கும், அதை பண்ணலாம். சிவராத்திரி அன்னைக்கு ஒரு கதை செல்வா. என்னென்னா, ஒரு சாதாரண வேடுவன் ஒருத்தன் காட்டில் போய் வேட்டைக்கு போகிறவன் காட்டில் போய் மாட்டிக்கிறான். காட்டில் போய் மாட்டிக்கிட்ட ஒரு சாதாரண ஏழை அங்கேருந்து என்ன முடிஞ்சோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து எல்லாம் பண்ணணும்னு போகிறவன் ராத்திரி ஆகிடுறது மாட்டிக்கிறான். ஒரு புலி துரத்துறது. இந்த புலி துரத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துடுறான். புலி சுற்றி கீழே வந்துட்டு இருக்குங்கிற பயத்தில் தூங்கிட்டோன்னா கீழே விழுந்துருவான்னு பயந்துட்டு ராத்திரியில் ஃபுல்லாக என்ன பண்ணான், அந்த இருட்டு மறைஞ்சு திருப்பி சூரியன் ஒளி வர வரைக்கும் அந்த இலையை பறித்து அது கையால் ஒரு வேலை கொடுத்தா தூங்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பறித்து போடுறான். அவன் பயம் மனசில் சிவா சிவா சிவான்னு புலம்புறான். சிவா அப்படின்னாலே கல்யாணம்னு அர்த்தம், வைபவம்னு அர்த்தம். சிவா அப்படின்னா எல்லா வித இக சௌக்கியங்களும் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கு. சிவா அப்படின்னாலே உனக்கு வேணுங்கிறது எல்லாம் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய மந்திரம்னு சொல்லலாம். அதை பெயர்பட்ட ஒரு மந்திரம் அது. அதுதான் வாசி யோகிகள் வாசி அப்படின்னு சொல்லி கூட தன்னுடைய மூச்சால் அந்த வாசியை உள்ளே இறக்கி உள்ளுக்குள்ளே கடவுள் அப்படின்னு உள்ளே இருக்கும் கடவுளை காணுதல் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அத்வைத்தம் மாத்திரம் இல்லாமல் வாசி யோகிகளாகட்டும், பமா யோகிகளாகட்டும், நம்மளுடைய சித்தர்களாகட்டும் எல்லாருமே இந்த சிவா அப்படிங்கிறத எடுத்து தனக்குள்ள அதை ஒரு கிரியாவா ஜபமா மூச்சா பயின்று தனக்குள்ளும் வெளியிலும் அந்த சிவன் நர்தனத்தை பார்த்தவங்க, சிவனை கண்டால் கண்டவங்க. அன்னைக்கு தான் பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனுடைய அடியும் முடியும் காணறதுக்கு போகிறாங்க. அடியை காணறதுக்கு வராகரா போகிறார், முடியை காணறதுக்கு பிரம்மன் தேடுற. 2 பேராலையும் காண முடியல. விஷ்ணு போய் சிவனோட காலை பிடிச்சி விடுறார். காலை பிடிச்ச உடனே குனிஞ்சு விடுறார். அப்போ முடியும் தெரிஞ்சு விடுறது. நான் அடியும் முடியும் பார்த்துட்டேனே அப்படிங்கிறார். அந்த நாள் சிவராத்திரி. அப்போது ஒரு பிரயத்தனம் நம்ம எல்லாம் செஞ்சால், அதாவது பிரயத்தனம்னா என்னன்னா ஒரு ப்ராக்டிஸ், ஒரு முயற்சி நம்ம பண்ணால் நிச்சயமாக அந்த சிவனே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நாள். அப்படிப்பட்ட நாளில் வீட்டில் உட்காந்து கிரியா தெரிஞ்சவங்க கிரியா பண்ணலாம். நம்ம இப்போ சிவராத்திரி நம்ம 6 to 8 வச்சுருக்கோம். அதே 26ஆம் தேதி, பிப்ரவரி 26ஆம் தேதி ஒரு ஆன்லைன் செஷனில் சாயந்தரம் 6லிருந்து 8 மணி முதல் காலம்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஒரு தியானமும் ஒரு மகா பெரிய மந்திரமும், எது அன்னையையும் அத்தனையும், அதாவது தாயையும் தந்தையும் அழகாக ஈர்த்து நம்முடன் அமர்த்தி நமக்கு வேணுவதை கொடுக்குமோ அப்பேற்பட்ட ஒரு மகாமந்திர ஜபத்தையும் கிரியாவையும் பண்ணும்போது தன்னை மறந்து நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனையில் இணையிற எல்லாருக்குமே ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக வரப்போகிற சிவராத்திரி அமையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாமளும் ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருக்கோம். இதை தாண்டி அவங்கவுங்க தெரிஞ்சதை செஞ்சிட்டு இருந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு ராஜயோகம் கட்டாயமாக கிடைக்கும். ராஜயோகத்தை அடையக்கூடிய வழியாவது கிடைக்கும்.
வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். ஸோ வீட்டில் எந்த சௌக்கியம் இல்லையோ அது கிடைக்கும். நிம்மதி இல்லாதவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இதை விட இன்னும் என்ன வேணும் நமக்கு? மோட்சம். இதையெல்லாம் தாண்டி நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன், நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன், எனக்கு இந்த உலகத்துலேருந்து பிறவா வரம் வேண்டும்னு கேட்குறவங்களுக்கு அந்த வரம் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்கறதுக்கு அன்றைய நாள் சிவனும் சக்தியும் தயாராக இருக்காங்க. நம்ம முடிஞ்சால் கோவில்களுக்கு போகலாம், முடியாதவங்க இப்போ எத்தனையோ பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த டைமிங் எல்லாம் சரி வராது. அதனால அவங்க வீட்டில் அந்த நேரத்தில் தன்னால் முடிஞ்ச ஜபமும் கிரியாவும் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஆன்லைன் செஷனில் சேர்றதுக்கு எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் கவலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதன் மூலியமாக கட்டாயமாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த படியில் நிறைய படிகள் மேலேற வழி இந்த சிவராத்திரி நமக்கு கொடுக்கும். இது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் நம்ம சொல்லலாம். எப்படின்னா, சிவராத்திரி அப்படிங்கிற நாள் சனி பகவானுடைய மகரம், அந்த மாசிங்கிறது கும்பராசி, சனி பகவானுடைய ராசி. அந்த ராசி சனிங்கிறவர் நமக்கெல்லாம் கர்மாவை எடுத்து கூறக்கூடியவர். சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஆன்ம பலத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவர். சந்திரனும் அந்த ராசிலேயே உள்ள சூரியனோட ஒளியிற நாள். சூரியன்கிற ஒளி கிரகத்துக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கிற சந்திரன் மறுபடியும் சந்திரனும் நம்மளுடைய மனம் உடல் காரகத்துவத்தை எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடலும் மனமும் ஆன்மாவுடன் இணைந்து கர்மா காரகனான சனி பகவான் நமக்காக எடுத்து உரைக்கக்கூடிய வரத்தை அந்த சிவசக்தியிடம் இருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா சிவராத்திரி. சிவன் சக்தியோட 2 பேரோட அருளுமே அன்னைக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச கதைகள் என்னன்னா, சிவராத்திரி அன்னைக்கு சிவனும் பார்வதியும் சேர்ந்து எல்லாரையுமே பார்க்கறதுக்கு வருவாங்க அப்படின்னு. சில இடங்கள்ல 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுதான் சொல்லப்படுது, சில இடங்கள்ல கல்யாணம் நடந்ததா சொல்லப்படுது. எந்த மாதிரியான வரலாறு உண்மை? சண்டை இதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களால் நம்ம அவங்கள மனிதர்கள் மாதிரி பார்க்கும்போது எடுக்கிறது தான். அவர்களுக்குள்ள சண்டை வர சான்ஸே இல்லை. இதில் அஸ்ட்ராலஜிக்கலாக ஈஸியாக பார்த்தா புரிஞ்சிருப்பாங்களே. சூரியனை தந்தைன்னு சொல்லுவோம், சந்திரனை அன்னைன்னு சொல்லுவோம். அந்த நாள் சூரியனும் சந்திரனும் அவங்களுக்கு கர்மாவே கிடையாது. மனிதர்களுக்கு உண்டான கர்மாவை தெளிவுபடுத்துறவன் சனி பகவான். சனி பகவான் வீட்டில் சூரியன்கிற தந்தையும் சந்திரன்கிற அன்னையும் இணைந்து காத்திருக்காங்க. நம்ம இதை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். எப்போவுமே இணைவுங்கிறதுல தான் மக்களுக்கும் சரி தெய்வத்துக்கும் சரி சந்தோஷமே. அவங்க நம்மளோட இணையணும், நாம் நம்மளுடைய யோகிக் பேட்டர்ன்ஸில் இணையணும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாள் சனி பகவான், சூரியன்கிற ஆத்மகாரகன் ஆர் தந்தை, சந்திரன்கிற அன்னை ஆர் உடல் மனம், இது எல்லாம் இணையிற நாள். ஸோ ஒரு மனிதர்களுக்கு உங்களுடைய பயனை எடுத்து உரைக்கக்கூடிய நாள்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா இணையறது தான் நமக்கு சந்தோஷம். ஓகே மேம், இப்போ சிவராத்திரி அன்னைக்கு 6 கால பூஜை நடக்குது இல்லையா? ஸோ இப்போ எல்லாராலையுமே 6 கால பூஜை அட்டன் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஒரு கால பூஜை இந்த டைம் மட்டும் அட்டன் பண்ணுறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைமிங் ஏதாச்சும் இருக்கா? சொல்லுவாங்க 12 to 2 அப்படிங்கிற டைமை ரொம்ப வசதியாக சொல்லுவாங்க. நைட்டு 12 o'clock to 2 o'clock அது ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அர்த்த ஜாமம்னா அர்த்த ஜாமம் அந்த நாழி, அதனால் அதை ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னும் டவுட் மேம், இப்போ நைட் இப்போ சிவராத்திரி ஆரம்பிக்குது 6 மணிக்கு அப்படின்னா அடுத்த நாள் சந்திரன் பார்த்துட்டு தான் அவங்க விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு? ஆமாம், அது எதுக்குன்னா சந்திரன் மறைந்து விடுறாரு. அடுத்த நாள் சந்திரன் தெரியவே தெரியாது. அமாவாசை அன்னைக்கு எப்படி சந்திரன் தெரியும்? இது சதுர்தசி அன்னைக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ சந்திரன் உதிக்கிற டைம் அப்படின்னு 6 மணியை நம்ம விளம் வச்சுக்கலாம். அது அந்த காலத்தில் அவங்களுக்கெல்லாம் இருந்த மென்டல் வைராகியமும், அவங்களால வீட்டில் உட்காந்து ஜப்பம் மட்டுமே பண்ணுவாங்க, இல்லை கோவிலில் உட்காந்து ஜப்பம் மட்டுமே பண்ணுவாங்க, அவங்களால முடியும். இன்னைக்கு நம்மள மாதிரி காலகட்டத்தில் ஒரு 24 மணி நேரத்துக்கு 48 மணி நேரம் வேலை செய்ய ஓடிட்டுருக்கோம். நம்மளாலெல்லாம் அவ்வளோ லாங் டைம் விரதம் இருக்க முடியாது. அட்லீஸ்ட்டு இந்த சிவராத்திரி காலையில் ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு ஹெல்த்தியான ஏதாவது கஞ்சி கொடுக்கலாம். பகலில் சாப்பாட்டுக்கு பதிலாக கஞ்சி குடிக்கலாம். நைட்டும் அது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ பால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த 6 கால பூஜை நேரத்தில் கோவிலில் இருக்கலாம், இல்லை வீட்டில் இருந்து ஜப்பம் பண்ணலாம், ஏதோ ஒன்று கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம், அவங்கவுங்க வீட்டில் 4-5 பேர் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் பண்ணலாம். இப்படியெல்லாம் பண்ணி அடுத்த நாள் காலையில் 6 மணியோட
இவங்களோட விரதத்தை முடித்து சுவாமிக்கு நல்ல நெய்வேத்தியம் பண்ணி அந்த நெய்வேத்தியம் பண்ண விஷயத்த ஒரு சாத்வீகமாக, ஏன்னா பட்னி ரொம்ப நேரம் இருந்த வயிறு வந்து எதுவும் காரமாகவோ இல்லை தித்திப்பதிகமாகவோ புளிப்பதிகமாகவோ இருந்தால் வயிறுக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால பயத்தம் பருப்பால் கஞ்சி மாதிரி செஞ்சு வெல்லம் போட்டு பால் விட்டு அதை நைவேத்தியம் பண்ணி அதை ஒரு பாரணை மாதிரி கொஞ்சம் குடிச்சுட்டு இவங்க அடுத்த வேலையை பார்க்க போகலாம். தூங்கக்கூடாது, இதுதான் விஷயம். நல்ல 6 மணி நம்ம பூஜை முடிச்சிட்டோம் அப்படின்னு போய் தூங்கக்கூடாது, அடுத்த வேலையை பார்க்க போகலாம். இப்போ சிவராத்திரி வந்து நிறைய கோவில்கள்ல இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து சிவராத்திரிக்கு விரதம் இருக்காங்க, கோயில்கள்லயும் முழிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதோ இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் செய்யறதோ அந்த அளவுக்கு அது பலன் கொடுக்கும். முழிச்சு இருந்தாலுமே சிவனோட சிந்தையில இருக்கும்போது தான் அது வந்து பலன் கொடுக்கும் இல்லையா? ஸோ அது இல்லாம டிவிடாக்கி வேற பண்ணும்போது அதுக்கான பலன்கள் கிடைக்கும், பலன் கொஞ்சம் குறையும். அவங்களோட எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்களுடைய கவனமானது அதில் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு திருப்பம் இவங்களோட வாழ்க்கையில் உண்டு. நம்ம கவனமானது அதில் இருக்க தான் நம்ம மனமானது முழுமையாக ஈடுபடும். மனசு எப்போவுமே நான் சொல்வேன், எதுவுமே மந்திரம் இல்லை, நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் பண்ணுற ரிச்சுவலில் தான் இருக்குது. நம்ம மனமானது முதல் 2 மணி நேரம் ஒரு காலத்தில் முழுஷாக போர் அடிக்காமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது போகிறோம் பண்ணிவிட்டு நிம்மதியாக அவங்க வேலையை பார்க்க போகலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம், உங்கள் வேலையை பார்க்க போகலாம். இல்லை அந்த 12 to 2 டைம் நான் எடுத்துக்கிறேன், அந்த 2 மணி நேரம் நான் ஜப்பம் பண்ணுறேன், கிரியா பண்ணுறேன், அதுக்கு அந்த 2 மணி நேரம் முழுமையாக நான் அந்த தெய்வீகத்தினிடம் ஈடுபடுறேன். ஐம் மர்ஜிங் வித் த டிவைன். அது யார் என்னங்கிறது கூட நீங்கள் டிசைட் பண்ண வேண்டாம். அந்த மர்ஜிங் யோர் கான்ஷியஸ்னஸ் வித் த டிவைன் கான்ஷியஸ்னஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ அது ஃபோக்கஸ் பண்ணும்போது இப்போ அவங்க எந்த மாதிரியான ஜபங்கள் சொல்லணுமா இல்லை வந்து ஓம் நம சிவாய் அப்படி சொன்னாலே போதும்? ஆமாம், என்ன நம்ம ஜபம் எல்லாம் வந்து குருமார்களுடைய உபதேசம் மூலியமாக தான் எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு வரவங்கன்னா நாம் அவங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுத்துருவோம், அதை எடுத்துப்பாங்க. பட் மற்றவங்களுக்குலாம் அது தெரியாததுனால வெறும் பஞ்சாட்சரமான நம சிவாய சொன்னால் போதும். ஓகே. சிவராத்திரி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு வந்து மாசத்துல ஒரு சிவராத்திரி தான் தெரிஞ்சுச்சு. இது மாதிரி நீங்கள் நிறைய டைப் ஆஃப் சிவராத்திரி சொன்னீங்க. ஃபோக்கஸாக அந்த 12 to 2 o'clock அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான விஷயமா எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப நன்றி. நன்றி. எல்லாரும் இந்த சிவராத்திரி அழகாக யூஸ் பண்ணி வாழ்க்கையில் மேல் 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 மேலே வளர்ந்து நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படிங்கிற நியூஸை எங்களுக்கும் சொல்லுங்கள். நாங்களும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவோம். வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.